வாஸ்தவமா இந்த லோகத்திலே உண்மையான மகான் யாருன்னு சொல்லலாம்னாக்கே சாஸ்திரத்தில் சொன்ன பொன் பெண் இந்த ரெண்டுல எவனுக்கு மனசு இல்லையோ அவன்தான் மகான். பொன் பெண் வேதாத்வேதா பிரமஞ்சக்ரே காந்தாசு கனகேஷு ச. இந்த லோகத்திலே மனுஷன் கீழே விழறது இந்த ரெண்டு பொருள்ல. அதுக்கு உங்களுக்கு உதாரணம் ராமாயணத்திலே ராவணன், மகாபாரதத்தில் துரியோதனன். பெண்ணுக்காக ஆசைப்பட்டு ராவணன் நாசமானான், சம்பத்துக்காக ஆசைப்பட்டு துரியோதனன் நாசமானான். இந்த ரெண்டிலையும் எவனுக்கு மனசு போகிறதில்லையோ அவன் சாட்சாத் பரமாத்மஸ்வரூபந்தான். வேதாத்வேதா பிரமஞ்சக்ரே காந்தாசு கனகேஷு ச தாசு தேஷ்வப்யனாசக்தः சாட்சாத் பர்கோ நராகிருதி. இந்த ரெண்டிலையும் எவனுக்கு ஆசை இல்லையோ அவன் உண்மையான மகான். மனுஷன் கீழே போறது இந்த ரெண்டு நாள் தான். அதனால நாம் எப்பவும் கூட நம்ம மனசிலே இந்த மாதிரி விஷயத்திலே எந்த விதமான ஒரு ஆசை உண்டாகாதுக்கு பண்ணிக்கணும். அது எப்படி முடியும்? அநேகம் பேருக்கு பிரச்சனை. சுவாமிஜி நீங்க சொல்றதெல்லாம் முடிய மாட்டேங்கிறது. ஆமா, முடிய மாட்டேங்கிறதுங்கிறது வாஸ்தவம். முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் முடியாதது ஒன்றும் இல்லை. பிரயத்னம் பண்ணினால் முடியாதது ஒன்றும் இல்லை. பிரயத்னம் தீவிரமா இருக்கணும், அவ்வளவுதான். பகவத்பாதாள் அநேக இடங்கள்ல அநேக விதமா இந்த விஷயத்திலே நமக்கு பிரபோதம் பண்ணியிருக்கார். ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம். இதில் என்ன இருக்கப்பா? அஸ்தி மாம்சம் ரத்தம் தவிர வேறு என்ன இருக்கு? அதை பார்த்து ஏன் மோகிக்கிற? அத மனசுல திரும்ப திரும்ப யோசனை பண்ணு. இதுக்காக நான் இதை பார்த்து மோகப்பட வேண்டியது ஒண்ணுமில்லை அப்படின்னு திரும்ப திரும்ப பாவிச்சுக்கோ. இதுல உனக்கு மோகம் வராது. பணம் சம்பாதிக்கிறேங்கிற, எவ்வளவு பணம் சம்பாதிப்பாய்? சம்பாதிச்சு என்ன பண்ணுவாய்? பணம் சம்பாதிக்கிறதுல என் அலம்புத்தி யாருக்காவது வரதோ? போரும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் வராது. ஏகோ வஷ்டி சதம் சதி தசசதம் லக்ஷம் சஹசிராதிபஹ லக்ஷே சஹ க்ஷிதிபாலதாம் க்ஷிதிபதிர்வித்தே சதாம் வாஞ்சி. 10 ரூபாய் இருக்கிற போது 100 கிடைச்சா போரும்னு தோணும். 100 கிடைச்ச போது 1000 கிடைச்சா போரும்னு தோணும். 1000 கிடைச்ச போது 10,000, 10,000 கிடைச்சா லட்சம், லட்சம் கிடைச்சா கோடி, கோடி கிடைச்சா இன்னும் அதுக்கு மேல. அதனால பணத்திலே திருப்தி என்கிறது யாருக்கும் இருக்காது. அவ்வளவு சம்பாதிச்சு பண்ண போறது என்ன? என்ன ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் ஒரு அதி ஏழையானாலும் அவ சாப்பிடுற அளவு ஒண்ணுதானே. கோடீஸ்வரன் தங்க கட்டிகள் சாப்பிடுவானா? அவங்கிட்ட தங்க கட்டிகள் இருக்குன்னு அதையும் சாப்பிடுவானா? இல்ல இந்த ஏழையான மண்ணை சாப்பிடுவானா? அவனும் சாதம் தான் சாப்பிடுவான், இவனும் இவ்வளவு சாதம் தான் சாப்பிடுவான். அப்ப அவ்வளவெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? சிலவா பணத்தை சேர்த்து வைப்ப, தான் அனுபவிக்கவும் மாட்டான், பிரத்தியானவனுக்கு தானமும் பண்ண மாட்டான். அவளை நாம் என்னான்னு சொல்றது? அவன் ஆஸ்திகனா நாஸ்திகனா? ஆஸ்திகனானால் தானம் பண்ணி செலவு பண்ணணும். நாஸ்திகனானால் தானாவது அனுபவிக்கணும். தானும் அனுபவிக்கிறது இல்லை,
பிரத்யானோ தானமும் பண்றதில்லை. ஆஸ்திக்யஞ்சே தனமகிலமப்யர்த்திசாத் கர்த்தும் அர்ஹம் நாஸ்திக்யஞ்சே ததபி போக விதையா அனுபவித்தது. ரெண்டும் பண்றது இல்லைன்னா இவன் யாருன்னு சொல்றதே நமக்கு தெரியலையே, இவன் ஆஸ்திகனா நாஸ்திகனான்னு சொல்லி. ஆனால் வாஸ்தவமா உனக்கு பணத்து மேல ஆசை இருந்தால், உண்மையா எந்த அளவுக்கு ஆசைன்னு கேட்டாச்சு, என்னுடைய பணத்தை நான் சத்தத்துக்கு அப்புறம் கூட என் தலையிலே கட்டி கொண்டு போவேன் என்கிற இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசை இருந்தால் அதுக்கு ஒரு வழி உண்டு. நாங்க ஒரு வழி சொல்றோம், அந்த மாதிரி செய்யுங்க. போறப்பவும் நீங்க தலையில கட்டிக்கிட்டே போலாம். என்ன வழி அப்படின்னு கேட்டாக்க, இன்னைக்கு சத்பாத்திரத்துல தானம் பண்ணுங்க. மிருதோப்யர்த்தம் மோக்ஷ்யாமி பத்வா நேஷ்யாமி மூர்தனி இதி சேத் சுத்ருடா புத்தி பாத்ரே தேயமசங்கிதம். வாஸ்தவமா உங்களுக்கு நான் போனதுக்கு அப்புறம் என்னுடைய சொத்து என் கூடயே வரணும், என் பணம் என் கூட வரணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்தால் இன்னைக்கு சத்பாத்திரத்தில் தானம் பண்ணுங்கோ. நல்ல வேதம் படித்தவர், நல்ல சாஸ்திரம் படித்தவர், நல்ல யோகியர், பகவத் பக்தர், ஏழை, இந்த மாதிரி சத்பாத்திரத்தில் தானம் பண்ணுங்க. பகவான் பகவத்கீதையில சொன்ன மாதிரி தாத்தவ்யமிதி யத்தானம் தீயதேனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விக